நாட்டு மக்களுக்கு ஏதாவது கஷ்டமா இல்ல வீட்டுல ஏதாவது கஷ்டமா இல்ல அண்ணன் தம்பி மாதிரி ஏதாவது கஷ்டமா இல்ல நானே தானே சொல்லிவிட்டேனா சொல்லுங்க சாமி நான் ஏத்துக்கிறேன். நாடு இருந்து நாடு போய்விட்டாலும் பரவாயில்ல பரவாயில்ல, ஆடு சேடை இருந்து அது போய்விட்டாலும் பரவாயில்ல. ஏங்க உலகத்தை நான் ஒரு நாள் இந்த பாத்துல பார்த்ததுக்காண்டி எப்பேற்பட்ட ஒரு வீர பலசாலி நம் சிறுவன் அபிமான் தாயகப்பட்டவள் 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து ஒரு பெண்ணாகப்பட்ட ஒரு குழந்தை பிறப்பதற்கு மறு ஜன்மி எடுக்கிறாங்க. அந்த குழந்தையை பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அதனால என்ன நம்ம பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? கஷ்டப்பட்டு எல்லா தாய்மாரு பெத்த மாதிரி தான் நானும் பெற்று வளர்த்துருக்கிறேன். நம்ம பிள்ளைக்கு என்ன கஷ்டம் சொல்றீங்க? அபிமன்னைய அணியில் வைக்கலாமா? அணில அணில் வச்சிருக்கீங்களா? நான் முந்தைய தவம் இருந்தேன், முந்தைய தவம் இருந்தேன், 300 நாள் சுமந்தேன், நான் தொந்திய சொரிந்தேன் இன்றெடுத்த என் மகனே. பாழும் பழமும் ஊட்டி வளர்த்த என் மகனே, மிக பாடியில் வைக்கவாது என்ன மனம் வந்ததையா. இல்லையா
என் பண்ணான நாதா நமக்கு இருக்கிறது ஒரு மகனே இந்த உலகத்தில் நான் ஒண்ணுதான் பிள்ளை பெற்றேனா என்னை போல கோடியான கோடி பெண்கள் பிள்ளை பெற்றிருக்காது அதில் எந்த குழந்தை உங்களுக்கு கேட்கலையா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வளர்த்தனே பிற காலத்துல நமக்கு ஈம கிடைச்ச நம்ம கொல்லி கூட வைக்கணும் ஆசையோட கனவு கட்டுறது இந்த நாட்டுல நம்ம பிள்ளை பேரும் போல வாழணும் கனவு கட்டுறது தப்பா ஒரு பெண்ணாகப்பட்ட ஒரு குழந்தை பெறுவதற்கு இந்த வகுத்துல 300 நாள் சுமந்து இந்த ரத்தத்தெல்லாம் பாலாக்கி ஊட்டி வளர்த்த ஒரு தாய்க்கு தாய் பட்டு எப்படிங்க வருது அந்த தாய் வயசுல அந்த குழந்தை பிறந்த அந்த தாய்க்கு தாய் பட்டம் அப்படி அந்த குழந்தை பிறக்கலன்னா அந்த தாய்மாருக்கு என்ன பேர் தெரியுமா மலடி கொட்டி என்று பல விதமான பேரு உண்டுங்க என் மாதிரி பிறந்த பிள்ளை வேற தாய்மார் வந்து பிறக்க கூடாதா இல்ல உங்களுக்கு நீதியா இந்த உலகத்துல நான் ஒண்டிதான் பிள்ளை பேத்தேனா நமக்கு ஈமை கிடைச்ச கொல்லி கூட நம்ம பிள்ளை வேணும் கனவு கேட்டிருந்தேன்னு என் பிள்ளைய கூட பண்ணி பாடி கொடுத்தல காவலி கேட்க சொல்லி உங்க தர்மமா உங்களுக்கு சாமி இந்த நாட்டுல வேற யாரும் தாய்மாரி குழந்தை பெக்கலையா எத்தனையோ கோடியான கோடி பிள்ளை இருக்குது அதில் ஒண்ணு குழந்தை வைக்க கூடாதா என் பிள்ளை தானே கிடைச்ச உங்க மன்னனுக்கு பாடி கொடுத்து காவலி வைக்கிறதுக்கு அப்படி நம்ம பிள்ளை இல்லைன்னா நம்ம வீட்டுல ஒரு பையன் ஆள்கார பையன் பப்புன் பையன் அவனை குழப்பம் வைக்கிறது இல்ல நம்ம குழப்பம் வைக்கிறது என் பிள்ளை கிடைச்சா வேண்டாம் சாமி நீங்க பண்றது தப்பு வேண்டாம் சாமி நீங்க இல்லையா நான் பெற்ற பிள்ளையை கொண்டு போய் அடியில் வைப்பேன் இதுக்கெல்லாம் காரணம் யாரு எங்க அண்ணனா அந்த யாதவனா சொன்னாரு அந்த ஆண்டவனா ஆமா அடப்பட்ட கண்ணா அட செங்கண்ணா என் பிள்ளை மேலே கண்ணு வச்ச ஓரிக்காளா அவன் செங்கண்ணா அவன் கண்ணுல போடுறவங்க யாருமே உயிரோட விட்டதில்ல பேர் செங்கண்ணா அவன் எண்ணங்கள் நிறைவேறணும் என் பிள்ளை மேல கண்ணு வச்சா அவன் யாருங்க
பெத்தவன் நானு 300 நாள் சுமந்து பெத்தவன் நாம சரி. அப்படிங்கும் போது அவன் யார் வைக்கிறது அப்படின்னு அப்பேற்பட்ட உரிமைக்குது ஏன் முடியாது சொல்ல வச்சார நீ பேசு நான் சொல்லி பார்த்தமா கேட்கலையா கேட்கல முடிஞ்சாலும் போய் நிறுத்துமா முடிஞ்சா உன்னால நிறுத்தல புள்ளிய நீ காப்பாத்தி அண்ணன் கிட்ட நீ தான் பேசணும் விட மாட்டேன் பிள்ளைய காப்பாத்துற 300 நாள் சுமந்து பெத்தவன் நான் நம்ம பிள்ளைய காப்பாத்துற பொறுப்பு உங்ககிட்ட தான் காப்பாத்தணும் கை விடுறது உன்னாலதாங்க உன்னால முடியல என்னால முடியல 300 நாள் சுமந்து பெற்று வளர்த்து ரத்தத்தெல்லாம் பால் ஆக்கி ஊட்டி வளர்த்தனா இந்த முகட்டை பார்த்து பிள்ளை குழந்தைய பெத்தவன்னா அவன் யார் அந்த குலாம் அந்த பொட்ட பையன் பட்டு பையன் மீசலாதவன் மேசலாம் பாடுது பொட்ட பையன் ஆமா அப்படி வைக்கிறதுக்கு அவனுக்கு என்ன ஒருமிக்குது நம்ம பிள்ளைய வைப்பதும் வைக்காததும் நான் போறேன் எங்க அண்ணன் நான் போறேன் எங்க அண்ணன் போறேன் அம்மா மானம் வைக்க அண்ணன் நான் போறேன் எங்க அண்ணன் பிள்ளை காப்பாத்து மானமா ஏனமா உங்களுக்கு என்ன அவங்களுக்கு காடா போடு என்ன என் குடும்பம் நான் பேர்பட்ட மோசமான குடும்பமா நீ எல்லார்கிட்டயும் போய் இந்த கோயில் பூசாரிக்கிட்ட கூட நீ அண்ணன் கிட்டே போறேன்றி அதோட அவங்களோட அண்ணன் கிட்ட அனுப்பிட்டு உங்க வீட்டுக்காரனை எவகிட்ட விடுற ஓ நீ தப்பா எடுத்துக்கிறடா என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு நான் என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு எங்க அண்ணனை தேடி போறேன்னு சொன்னது ஒரு தப்பாமா சரி நீ அவங்க அண்ணன் கிட்டக்கு போமா நான் உங்க வீட்டுக்காரனை எங்க ஊர் சாந்தா கட்ட கொண்டு என் பிள்ளைய காப்பாத்து எங்க அண்ணனை தேடி போறேன் அதனால அவன் யாருங்க அவதான் இருக்காரன் தங்கச்சி ஏன் யாரும் சுனிமணி பட அப்படியும் கீழே வைக்க ஒரு ஆளுக்கு நாங்கள் கத்திரிக்கோங்க நாங்கள் மனுஷனா கத்திங்களா பிடிச்சி பட்டியா அப்படி நாசம் பண்ணி சாகுடா ஓமாஜி வேலை உங்களுக்கு எப்படியா தாங்குறேன் கொடாச்சி மாதிரி சரி இருந்தாக்கா மாமலை குடிக்க மாட்டாங்க குடிச்சு போட்டு வேற ஆளுங்க விஷம் வச்சு ஊற்றுங்க அதில் சாப்பிட்டோம் என்ன மாதிரி பொம்பளை இருந்தால் மாதிரி குடிச்சு போட்டு வந்து விஷம் வச்சிருவேன் சாப்பாட்டுலேயே பூஜை பண்ணி பாடுறா மிஸ் பண்ணிக்கலாம் அவன் அவதாரக்காரன் அவன் செங்கண்ணன் தங்கச்சி வருவாடி ஏதான ஒரு அவதாரம் எடுப்பாமே அவன் போலீஸ் மந்திரி அதிர்ம்ப அழியணும் தர்ம நிலைநாட்டணும் அதுக்கோசரமே கண்ணன் கட்டி திரிறான் எங்களை காப்பாத்துறன்னு கையில கங்கன் கட்டி திரிறான் அந்த ஓரிக்கால என் குடும்பத்தை காப்பாத்துறன்னு கங்கன் கட்டி திரிறான்டா 9 மணிக்கு வாடனாக 11 மணிக்கு பஸ்ஸுக்கு அப்படி அவன் கஷ்டங்கள் அப்படி அதை நாம் தப்ப எடுக்க கூடாது என்ன பண்றான் அப்பளக்காட்டு கம்பெனி அவன் தொழிலு அவன் உலகத்தெல்லாம் காப்பாத்துற அதர்ம ஒழியணும் தர்ம நிலைநாட்டம் இப்படி இதெல்லாம் நல்லா பாத்துக்காங்க இதுல இருந்து என்ன அர்த்தம் புரியுது அதர்மம் அழியணும் தர்ம நிலைநாட்டணும் ஆனா கங்கணம் கட்டிக்கான தவிர ஊரை உலகமெல்லாம் காப்பாற்ற உலகம் போட்டு உத்தமா காப்பாற்ற திருநாளை தவிர எங்க குடும்பத்திலே கை வைக்கிறேன் நம்ம ஓரிக்கால அந்த 8ஆம் போரில் பிறந்தவன் இதுக்கு ஏதாவது அவதாரம் எடுப்பான் தங்கச்சி கண்டிப்பா நம்மளை தேடி வரணும் ஏதாவது ஒரு அவதாரம் எடுப்பான் நடிப்பை பாருங்க குழு காயில வரும் ஜக்கு காத்துல வரும் இந்த பேரும் ஒரு வியாதி வச்சு அந்த வியாதி கூட எல்லாருக்கும் ஒரு ஊருக்கு வரும் அவனுக்கு வரதில்ல அது கூட வரதில்ல அவனுக்கு எல்லாம் உலகமெல்லாம் தின்னாலே அவன் உலகமெல்லாம் போனாலும் வைகுந்தாமோ எங்க அண்ணன் இருக்கிறாரா இருக்கிறாருமா உன் தங்கச்சி சுபத்திர உன்னை தேடி வந்து சொல்றீங்க